மைந்தன் தூயாவியாரின் திருப்பெயரில் ஆமென். அன்புக்குரிய உடன் விசுவாசிகளே, இந்த காணொளியை காண்கின்ற விசுவாச பெருமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த ஆராதனைக்கு துவக்கமாகவும் ஆண்டவரை புகழ்ந்து போற்றும் வண்ணமாகவும் நாம் அனைவரும் சேர்ந்து பாமாலைகளில் 182வது பாடல் முதல் 2, 3, 6 சரணங்களை மட்டும் நாம் பாடுவோம். 1வது சரணம், 2வது சரணம், 3வது, 6வது சரணங்களை மட்டும் பாடுவோம். இரண்டாம் ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். பக்கம் 1, நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாக்கிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பக்கம் 4, ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நம்முடைய திரியேக கடவுளை போற்றி ஜெபிப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியாராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே,
உமக்கே இக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெப நிலையிலிருந்து நம்முடைய பாவங்களை சர்வ வல்லமை பொருந்தின கடவுளிடத்தில் அறிக்கை செய்வோமாக. பாவ அறிக்கைக்கு துணையாக ஒரு சில திருமறை வசனங்களை நான் வாசிக்கிறேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை, நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கும் நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் அமைதியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய உள்ளங்களை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை சர்வ வல்லமை உள்ள கடவுளிடத்தில் தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். முதலாம் பாவறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அழிச் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக்கி எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டு அள்ளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தழுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறையிலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். அது மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 துவங்கி 24 முடிய வாசிப்போம். மத்தேயு 19:16 துவங்கி. அப்பொழுது ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே. நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்சாட்சி சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைப்பிடித்து வந்துள்ளேன். இன்னும் என்னிடம் குறைப்படுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன்.
மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் என்பதே. கிறிஸ்துவே உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். அன்பான உடன் விசுவாசிகளை, மீண்டும் இந்த ஓய்வு நாளிலே காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இந்த காணொளியை காண்கின்ற நம்முடைய திருச்சபை விசுவாசிகளுக்கும் திருச்சபை அல்லாத விசுவாசிகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஞாயிறு வாலிபர் ஞாயிறு. ஆகவே இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு தற்கால உலகில் இளையோரின் ஆன்மீகம். தற்கால உலகில் இளையோரின் ஆன்மீகம் என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் த யூத் இன் த கான்டெம்பரரி வேர்ல்ட் என்ற தலைப்பு. அதில் நமக்கு திருமறை பகுதிகளாக ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 37 முதல் 43 வரை, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரை, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 முதல் 24 வரை இருக்கின்ற பகுதிகள். ஆகவே இந்த பகுதிகளின் அடிப்படையில் குறிப்பாக உங்களோடு ஆண்டவருடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். அதில் குறிப்பாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிருப வாக்கியத்தின் அடிப்படையிலே மற்ற திருமறை பகுதிகளோடு கூட ஒப்பிட்டு ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அதில் குறிப்பாக பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரை இருக்கின்ற திருமறை வசனங்கள். இதன் அடிப்படையில் உங்களோடு ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். அதில் குறிப்பாக பிலிப்பியர் நிருபம் மிக சிறப்பான ஒரு நிருபம். அதிலே குறிப்பாக சிறையிலே இருக்கின்ற பொழுது எழுதப்பட்ட ஒரு நிருபம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இதில் குறிப்பாக ஒற்றுமை பற்றியும் மகிழ்ச்சி பற்றியும் அதே நேரத்தில் அருமையான இறையியல் கருத்துக்களை மிக சிறப்பாக அழுத்தமாக கூறுகின்ற ஒரு புத்தகம் இது. ஆகவே அந்த அடிப்படையில் இங்கே முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள். குறிப்பாக வாலிபர் ஞாயிறாக இதை நாம் பார்க்கிறோம். இன்றைய வாலிபர்களுடைய நாட்டம் எப்படி இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்த்து அதன் பின்னணியத்திலே இந்த வசனங்களை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் உண்மையிலேயே அது மிக மிக சிறப்பானதாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே இன்றைக்கு பல்வேறு நாட்டங்கள் இன்றைக்கு வாலிபர்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் திருமறை நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால், வாலிபனே, உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, உன்னை படைத்தவரை நினை என்று திருவசனம் மிக சிறப்பாக சுட்டி காட்டுகிறது. அந்த அடிப்படையிலே ஆண்டவரை நாம் நினைப்பதும் ஆண்டவரை நாம் தொழுது கொள்வதும் ஆண்டவரோடு நமக்கு இருக்கின்ற உறவிலே அனுதினமும் வளர்வதும் மிக மிக அவசியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் சிறப்பு. அந்த அடிப்படையிலே தான் இங்கே முதல் வசனத்திலே பார்க்கிறோம், ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள். உண்மையிலேயே இன்றைக்கு கடவுளோடு இணைந்திருப்பதிலே நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா? திருமறை வாசிப்பதிலே, ஜெபிப்பதிலே அல்லது ஆலயத்திற்கு செல்வதிலே நாம்
மகிழ்வோடு இதை செய்கிறோமா அல்லது கடமைக்காக நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்பது மிக மிக சிறப்பு. ஆகவே ஆண்டவரோடு இணைந்திருப்பது உண்மையிலேயே மிக மிக சிறப்பானது. இன்றைக்கி நம்முடைய இணைப்பு, கடவுளோடு இருக்கின்ற உறவு எப்படி இருக்கிறது என்பதை நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே பழைய ஏற்பாட்டு பகுதியிலே நாம் வாசிக்க கேட்ட ஆதியாகமம் 41-37 வரை இருக்கின்ற பகுதிகள், குறிப்பாக இது யோசேப்பை குறித்த பகுதிகள் நமக்கு நன்றாக தெரியும். அதில் வசனங்கள் மிக சிறப்பாக சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார். 2 முறை இந்த காரியம் அழுத்தமாக அங்கே சொல்லப்படுகிறது. அதற்கு அடிப்படை காரணம், ஆண்டவர் யோசேப்போடு இருந்ததினாலே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், அவனை உயர்த்தினார். மட்டுமல்ல, அவர் யோசேப்போடு இருந்ததினாலே யோசேப்புக்கு கஷ்டங்கள் வராமல் போகவில்லை. பல இன்னல்கள், பல துன்பங்கள், சகோதரர்களாலே எதிர்ப்புகள், இவற்றையெல்லாம் கடந்து அவர் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு உயர்த்தப்பட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் மிக மிக இன்றியமையாதது. அந்த அடிப்படையில் குறிப்பாக கடவுளோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்வு நமக்கு மகிழ்ச்சி தரும். அதே நேரத்தில் துன்பங்கள் இருந்தாலும் அவற்றினூடே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் என்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பானது. அதோடு மட்டுமல்ல, தூய ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்தார் என்று வசனம் மிக சிறப்பாக சுட்டி காட்டுகிறது. தூய ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்தார். ஆகவே நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், தூய ஆவியானவர் நமக்குள்ளே வருகின்றார் என்ற அந்த உறுதியை நாம் இந்த காலங்களிலே பெற்றுக்கொள்வோம் என்றால் நம்முடைய எதிர்கால வாழ்வுக்கு அது உண்மையிலேயே மிக மிக சிறப்பான ஒன்றாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த அடிப்படைகளிலே தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்க கேட்ட அந்த பணக்கார வாலிபன், ஏன்னா அவன் சட்டங்களை கடைபிடித்து கொண்டு அவற்றின் அடிப்படையிலே வாழ்கின்ற ஒரு வாலிபனாக இருந்தான். ஆனால் உண்மையிலேயே கடவுளோடு இணைந்து வாழ்கின்ற வாலிபனாக இருந்தானா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக அங்கே வைக்கப்படுகிறது. இதையெல்லாம் என் சிறுவயது முதற்கொண்டு கடைபிடிக்கிறேன் என்று சொல்லுகின்றான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகின்றார், உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறைவு உண்டு, உனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகின்றார். அவன் அதிக செல்வந்தனாய் இருந்தபடியினாலே அவன் வருத்தத்தோடே போய்விட்டான் என்று வேதவசனம் மிக சிறப்பாக சுட்டுகிறது. ஆண்டவர் அந்த சூழலை வைத்து அங்கே சொல்லுகின்றார், பணக்காரன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது லகுவாயிருக்கும், எளிதாயிருக்கும் என்று சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, யோசேப்பை போல நாம் இருக்கிறோமா அல்லது இந்த பணக்கார வாலிபனை போல இருக்கிறோமா? பணக்கார வாலிபனுடைய வாழ்விலே குறைவுகள் ஒன்றுமில்லை. அவனுக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டது, மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான். ஆனால் அதே நேரத்திலே கடவுளுடைய அந்த உறவிலே அவன் தன்னை இணைத்து கொள்ளாத ஒரு நபராக இருந்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தான் பணக்காரன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் பணக்காரர்கள் எல்லோருமே இறையரசில் பிரவேசிக்க முடியாதா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும். அப்படி எழுகின்ற பொழுது ஒருவேளை
அந்த எண்ணங்கள் நமக்கு வருகின்ற பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, நமக்கு கடவுள் வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்ற பொழுது ஏழை எளிய மக்களை நாம் நினைவு கூறுவதும், அவர்கள் தேவைகளிலே நம்மை இணைத்து கொள்வதும், அவர்களுக்கு உதவி செய்வதும் மிக மிக அவசியம். ஆகவே அந்த அடிப்படைகளிலே நம்மை இணைத்து கொள்வோம் என்றால் நிச்சயமாக கடவுள் நம்மோடு இருப்பார். கடவுள் நம்மோடு இருந்தார் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். யோசேப்புடைய வாழ்விலே இதை நாம் பார்க்கிறோம். அவன் தன்னுடைய சகோதரர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டான். சகோதரர்கள் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்கள். அதில் ரூபன், யூதா என்பவர்களுடைய ஆலோசனைகள் ஒருவேளை அவனை அந்த கொலை முயற்சியிலிருந்து தப்புவித்தது மட்டுமல்லாது, அவன் இஸ்மவேலருக்கு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. அவன் விற்கப்பட்டு போத்திபாரிடத்தில் அங்கே பணியிலே சேருகின்றான். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பான இறை மக்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது, நாம் அவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார். அடுத்தது இந்த 2வது வசனம், அந்த நாய்களிடம் எச்சரிக்கையாயிருங்கள், கெட்ட ஊழியர்களிடம் எச்சரிக்கையாயிருங்கள், உறுப்பு சிதைப்போரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்ற 3 அடிப்படைகளிலே இங்கே எச்சரிப்பை பவுலப்போஸ்தலன் சுட்டிக்காட்டுகின்றார். இன்றைக்கு வாலிபர்கள் எப்பொழுதும் இவற்றை குறித்த ஒரு விழிப்புணர்வோடு எச்சரிப்போடு நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்திலே அதிகமாக எதிர்பார்க்கின்றார். தீமை நன்மையை குறித்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. ஆகவே அந்த அடிப்படையிலே கடவுள் தூய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் அதை நமக்கு வெளிப்படுத்துவார் என்பதையும் இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த எச்சரிப்பு மிக மிக அவசியமான ஒன்று. நம்முடைய ஆன்மீக வாழ்விலே எச்சரிப்புகள் மிக அவசியம். இன்றைக்கு பெரும்பாலும் நம்ம பார்க்கின்ற செய்திகள் அல்லது கேட்கின்ற செய்திகள் இவை பெரும்பாலும் நமக்கு ஆசீர்வாதமான செய்திகளாக இருக்கிறது. அதை தான் நம்ம பெரும்பாலும் நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்னவென்றால், இந்த எச்சரிப்பு மிக மிக அவசியமான ஒன்று. அந்த நாய்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் நம்ம மனிதர்களிடத்திலே எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நாய்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாயினுடைய சுபாவம் தான் கக்கினதை தானே தின்னும். எதையெல்லாம் நம்ம வேண்டாம் என்று புறக்கணிக்கின்றோமோ அதையெல்லாம் திரும்ப திரும்ப செய்கின்ற குணமுடைய ஒரு சில செயல்பாடுகள். ஆகவே இதற்கு நாம் எச்சரிக்கையோடு இருக்க அழைக்கப்படுகின்றோம். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்திலே அதிகமாக எதிர்பார்க்கின்றார். ஆகவே எதை நாம் வேண்டாம் என்று வெறுத்து தள்ளிவிடுகின்றோமோ அதை மீண்டும் செய்யாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருவேளை அந்தரங்க வாழ்விலே அல்லது மற்ற காரியங்களிலே இப்படிப்பட்ட எச்சரிப்பு நமக்கு மிக மிக சிறப்பானது. அதில் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இந்த பணக்கார வாலிபன் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பை பெறாத ஒரு வாலிபனாக இருந்தான் என்பதை பார்க்கின்றோம். ஆண்டவர் அவனுக்கு சொன்னாலும் கூட அந்த பணம், அவனுக்கு இருந்த அந்தஸ்து, சொத்து ஒருவேளை அவனை வருத்தத்தோடு போய்விடும்படியாக செய்துவிட்டது அப்படின்றதையும் நம்ம புரிந்து கொள்வது மிக சிறப்பான ஒன்று. அதே போன்று யோசேப்பிடத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த யோசேப்பு அங்கே போத்திபாருடைய வீட்டிலே வீட்டு விசாரிப்புக்காரனாக அவன் அமர்த்தப்படுகின்றான். அங்கே இருக்கின்ற பொழுது அவனுக்கும் ஒரு சோதனை வருகின்றது. அந்த சோதனை வருகின்ற பொழுது அவன் ஆண்டவருக்கு பயந்தவனாய் இருந்தபடியினாலே தன்னுடைய மேல் அங்கியை அவன் விட்டு
ஓடிப்போகின்ற ஒரு சூழலை நமக்கு மிக அருமையாக படம் பிடித்து காட்டுகிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நமக்கு எச்சரிப்பு தேவை. எதை நாம் செய்ய வேண்டும், எதை நாம் செய்யக்கூடாது என்ற ஒரு உறுதிப்பாடு நமக்கு தேவை. அதை நாம் பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பான ஒன்று. அதே போன்று கெட்ட ஊழியர்களிடம் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகின்றார். கெட்ட ஊழியர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது கள்ள போதகர்கள், திருவசனங்களை புரட்டி போதிக்கின்ற அன்பர்கள், இன்னும் பொருளாசை, இவற்றை குறித்த ஒரு எச்சரிப்பையும் நாம் அதிகமாக பெற்றுக்கொள்வது மிக சிறப்பு. அந்த அடிப்படையில் தான் இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, கெட்ட ஊழியர்களிடம் எச்சரிக்கையாயிருங்கள் என்று. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஊழியர்கள் மிக அதிகமாக மலிந்து கிடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதில் நாம் எச்சரிக்கையோடு தேவ செய்திகளை நாம் கேட்க அழைக்கப்படுகின்றோம். ஏன்னா பல நேரங்களிலே வசனத்தை தான் அவர்கள் போதிக்கின்றார்கள். இருந்தாலும் அதில் இருக்கின்ற மாய்மாலங்கள், தந்திரங்கள், இவற்றை நாம் உணர்ந்து கொள்வது மிக மிக சிறப்பான ஒன்று. அதே போன்று கெட்ட ஊழியர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள், அவர்களை குறித்த ஒரு எச்சரிப்பும் நமக்கு தேவை. இதை நம்ம குறிப்பாக இந்த யோசேப்பு நிகழ்விலே அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா யோசேப்பு உண்மையிலேயே தந்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு மகனாக இருந்தார். தன்னுடைய சகோதரர்கள் செய்கின்ற தீச்செயல்களை அவ்வப்போது தந்தைக்கு அதை எடுத்து சொல்லி கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இறை மக்களே, பல நேரங்களிலே நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் தீய வழிகளிலே செல்லுகின்ற பொழுது அதை குறித்த ஒரு எச்சரிப்பை நாம் கொடுக்கின்றோமா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்ப்பது மிக மிக சிறப்பான ஒன்று. ஆகவே இப்படிப்பட்ட நிலைகளிலே நான் யார் என்ற ஒரு அடிப்படை கேள்வியை கேட்டு நம்முடைய சிந்தனைகளை நாம் சீர்தூக்கி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன பல நேரங்களிலே உண்மையை உணர்த்துவது நம்முடைய பணி. அதில் குறிப்பாக வாலிபர்கள் இவற்றிலே மிக மிக எச்சரிக்கையாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஊழியம் அல்லது ஊழியர்கள் என்ற பெயரிலே வெறும் ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள்ஸ், ஆசீர்வாதமான இறையியலை மட்டும் சொல்லுகின்ற நண்பர்கள், இன்னும் பல நேரங்களிலே வருகையை குறித்து சொல்லி அச்சுறுத்துகின்ற ஊழியர்கள், பல நேரங்களில் திருமறையை உண்மையாக விளக்காமல் அதை ஏனோதானம் என்று விளக்குகின்ற மக்கள் கூட்டம், இவற்றை குறித்த எச்சரிப்பு நமக்கு தேவை. மட்டுமல்ல, இந்த திருமறையை வாசிப்பதிலே, அதை புரிந்து கொள்வதிலே நாம் அதிகமாக நாட்டம் உள்ளவர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கின்ற பொழுது நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை உணர்த்துவார். உணர்த்துகின்ற பொழுது அந்த எச்சரிப்பை பெற்று அந்த தீமைகளுக்கு நம்மை தப்புவித்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பானது. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது உறுப்பு சிதைப்போரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இதில் குறிப்பாக இங்கே இந்த சுன்னத்து செய்கிறவர்களை குறித்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். இது குறிப்பாக யூதர்கள் அதிகமாக அவர்கள் செய்கின்ற ஒரு பழக்க வழக்கம். ஆகவே அந்த அடிப்படையில் அவர்களை குறித்தும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்ற ஒரு செய்தியை கொடுக்கின்றார். 3வது வசனத்திலே சொல்லுகின்றார், ஏனெனில் உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே
நம்முடைய மாம்சத்தின் இச்சைகள், மாம்சத்திற்குரிய காரியங்கள், இவற்றிலே நம்முடைய நாட்டத்தை நாம் அதிகமாக காட்டாமல் நம்ம எப்பொழுதுமே கடவுளை மகிமைப்படுத்துகின்ற காரியங்களிலே நாம் அதிக அக்கறை உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அதை தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் மிக சிறப்பாக சுட்டி காட்டுகின்றார். 3வது வசனத்திலே, கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மை விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே இன்னைக்கு பல நேரங்களிலே நம்முடைய பெருமை எதை குறித்து என்பதை நாம் கேள்வி கேட்டு பார்ப்பது மிக சிறப்பானது. நம்முடைய பணியை குறித்து, அந்தஸ்தை குறித்து, செல்வத்தை குறித்து, அல்லது திறமைகளை குறித்து, அல்லது சாதியை குறித்து பல நேரங்களிலே நாம் அதிகமாக பெருமைப்படுகின்றோம். ஆனால் ஆண்டவர் இதில் மகிழ்ச்சி அடைகின்றாரா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்ற பொழுது, உண்மையிலேயே இப்படிப்பட்ட காரியங்களிலே ஆண்டவர் எப்பொழுதுமே மகிழ்ச்சி அடைவதில்லை. மாறாக என்னுடைய செயல்பாடுகள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது, ஆண்டவருக்கு ஏற்புடையவைகளாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் உண்மையிலேயே மகிமைப்படுகின்றார் என்ற ஒரு சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பானது. அந்த அடிப்படையிலே தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார். அதாவது, நான் பெருமைப்பட வேண்டும் என்றால் எல்லோரை காட்டிலும் அதிகமாக என்னால் பெருமைப்பட முடியும். ஏனென்றால் நான் பிறந்த 8ஆம் நாள் விருத்த சேதனம் பெற்றவன், இஸ்ரவேல் இனத்தவன், பென்யமீன் குலத்தவன், எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன், திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் பரிசேயன், திருச்சட்டத்தை எனக்கிருந்த ஆர்வத்தால் திருச்சபையை துன்புறுத்தினேன், திருச்சட்டத்தின் அடிப்படையிலான நீதி நெறியை பொறுத்தமட்டில் குற்றம் அற்றவனாய் இருந்தேன் என்று சொல்லுகின்றார். இதையெல்லாம் சொல்லி காட்டி மற்ற எல்லோரை காட்டிலும் நான் அதிகமாக பெருமைப்பட முடியும் என்ற ஒரு நிலையை சுட்டிக்காட்டி சொல்லுகின்றார். ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பாக கருதினேன். ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே, கிறிஸ்துவின் பொருட்டு இதையெல்லாம் நம்முடைய பெருமைகள், நமக்கு இருக்கின்ற செல்வம், ஆஸ்தி, அந்தஸ்து, இதையெல்லாம் ஒரு இழப்பாக கருத நாம் அழைக்கப்படுகின்றோம். அதை தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் மிக சிறப்பாக சுட்டி காட்டுகின்றார். அதுக்கு அடுத்தது 8வது வசனத்திலே சொல்லுகின்றார், உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இன்றைக்கி நம்ம உலகத்திலே செல்வம் சம்பாதிப்பதற்காக அதிகமாக அலைகின்றோம், ஓடுகின்றோம். பல நேரங்களிலே பிறரை வஞ்சித்து நம்முடைய செல்வத்தை சேர்த்து கொண்டிருக்கிறோம், சொத்துக்களை குவித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களிலே அதிகமாக நாம் பெருமைப்பட்டு கொண்டும் இருக்கிறோம். ஆனால் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே எனக்கு ஒப்பற்ற செல்வம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே எனக்கு ஒப்பற்ற செல்வம் என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார். அன்புக்குரிய என் அருமை சகோதர சகோதரிகளே, வாலிப தம்பி தங்கைகளே, இப்படிப்பட்ட சிந்தனையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? புரிந்து கொள்ள முடியுமா? இப்படிப்பட்ட நிலையிலே வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க முடியுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கும்படியாக உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இதைதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். மீண்டுமாக சொல்லுகிறார் பாருங்கள், 8வது வசனத்தின் கடைசி பகுதி, கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். ஆகவே கிறிஸ்து எனக்கு போதும், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகின்ற பவுல் அப்போஸ்தலன் மிக அருமையாக இந்த பகுதியிலே கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். ஆகவே இன்னைக்கு நம்முடைய பேர், புகழ், அந்தஸ்து இதையெல்லாம் நம்ம பெரிதுபடுத்தி கொண்டு இருப்போம் என்றால் கிறிஸ்துவை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியாது. இங்கே பவுல் அப்போஸ்தலன் மிக சிறப்பாக நமக்கு சொல்லுகின்றார், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். ஆகவே இன்றைக்கி நம்ம மற்ற காரியங்களை, மற்ற அந்தஸ்து, செல்வம் அல்லது சொத்து
மற்ற பெருமைகள் இதையெல்லாம் நம்ம குப்பையாக கருத அழைக்கப்படுகின்றோம். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்திலே அதிகமாக எதிர்பார்க்கின்றார் என்ற அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பு. இவற்றை குறித்த ஒரு எச்சரிப்பு நமக்கு எப்பொழுதும் தேவை. கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காக தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறாருன்னா, நான் எப்பொழுதும் கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும், கிறிஸ்து என்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இப்படி சொல்லுகிறேன் என்று சொல்லி கடைசியில் 9வது வசனத்தின் கடைசி பிற்பகுதியில் சொல்லுகின்றார். கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையால் தான் நான் அவருக்கு ஏற்புடையவனாக முடியும் என்பதை சுட்டி காட்டுகின்றார். ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே, அந்த அடிப்படையிலே நாம் கிறிஸ்துவுக்கு ஏற்புடையவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அதோடு மட்டுமல்ல, துன்பங்களில் பங்கேற்க வேண்டும் என்றும் 10வது வசனத்திலே சுட்டி காட்டுகின்றார். 11வது வசனத்திலே சொல்லுகின்றார், அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும், அதாவது நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்று மிக அருமையாக சுட்டி காட்டுகிறதை இந்த பகுதிகளிலே பார்க்கிறோம். பல நேரங்களிலே பக்தியுள்ள வாழ்வு என்பதே துன்பங்கள் நிறைந்த வாழ்வு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். துன்பங்கள் இருக்கும், ஆனால் துன்பங்களிலே நமக்கு அழிவு இருக்காது. ஏன்னா இன்றைக்கி கொள்ளை நோய்கள் வருகின்றது, பல்வேறு விதமான துன்பங்கள் இன்றைக்கு மனுக்குலத்தை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். கண்ணெதிரிலே இன்றைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் யாரெல்லாம் கடவுளோடு இணைந்திருக்கிறார்களோ கடவுள் அவர்களோடு இருக்கின்றார். கடவுள் அவர்களோடு இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட எல்லா ஆபத்துக்களுக்கும் துன்பங்களுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் ஆண்டவர் நிச்சயமாக தம்முடைய பிள்ளைகளை தப்புவிப்பார் என்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பான ஒன்று. ஆகவே அந்த அடிப்படைகளிலே நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்வை விரும்புகின்றவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக அவர் சொல்லுகின்றார், இந்த 12ஆம் வசனத்தின் பிற்பகுதியில் சொல்லுகின்றார், கிறிஸ்து இயேசு என்னை ஆண்டு கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து இயேசு என்னை ஆண்டு கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவினுடைய நோக்கம் என்னிலே நிறைவேறுவதற்காக தொடர்ந்து இந்த உலகத்திலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று பவுலப்போஸ்தலன் மிக அருமையாக சுட்டி காட்டுகின்றார். இந்த ஓட்டத்திலே அவர் சொல்லுகின்றார், ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசு என்று சொல்லுகின்றார். ஆகவே முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ற அந்த உறுதியை இங்கே சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அந்த அடிப்படையிலே தான் யோசேப்பு தன்னுடைய வாழ்வின் ஓட்டத்தை ஓடினான். அவனுக்கு எவ்வளவோ தீமைகள், அவனுக்கு எதிராக சூழ்ச்சிகள், அவனை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தது. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் யோசேப்பை கடவுள் தப்புவித்து அவனை மிக உயர்ந்த நிலைக்கு அவனை கொண்டு வந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அந்த அடிப்படையில் இந்த 3 திருமறை பகுதிகளுமே மிக மிக சிறப்பானது. ஆகவே ஒருவர் கிறிஸ்துவுக்காக ஓடி அவர் தன்னுடைய வாழ்விலே கிறிஸ்துவுக்காகவே அவர் வாழ்ந்து மரிக்கின்றார். அது பவுலப்போஸ்தலன் மிக சிறப்பாக அதை சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது, ஒருவர் உலகப் பொருள்களுக்காக அவர் அதிகமாக அவற்றை சார்ந்து வாழ்ந்ததினாலே ஆன்மீக காரியத்தில் வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர் மனம் வருத்தத்தோடு போய்விட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அதை போன்று யோசேப்பு மிக சிறப்புள்ள மகனாக கர்த்தருக்கு தன்னை கீழ்ப்படுத்தினவராக வாழ்ந்தார்.
கடவுளுடைய ஆவி அவருக்குள் இருந்தது. இரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்துகின்றவனாக, மறைபொருள்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாலிபனாக வாழ்ந்தார் என்பதை பார்க்கிறோம். தூய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கின்ற பொழுது உண்மையிலேயே இப்படிப்பட்ட மறைப்பொருள்களை கடவுள் நமக்கு வெளிப்படுத்துவார் என்ற அந்த உறுதியை பெற்றுக்கொள்வோம். ஆகவே அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்ட பகுதிகள், குறிப்பாக அவற்றை நாம் கருத்தோடு வாசிப்போம். அதில் குறிப்பாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுகின்ற அந்த சிந்தனைகளை நாம் பார்ப்போம். ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். அதோடு கூட 8வது வசனத்திலே, உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். ஆகவே கிறிஸ்து இயேசுவே எனக்கு ஒப்பற்ற செல்வம். அவரை பற்றி கொள்வது, அவரை பெற்றுக்கொள்வது தான் எனக்கு மிக சிறப்பானது. மற்ற எல்லாவற்றையும் நான் தூசியும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்ற சிந்தனையை பெற்றுக்கொள்வோம். அடுத்தது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஓட்டத்தை, கிறிஸ்துவை நாம் முன்வைத்து ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நடந்த கடந்த துணையும் நாம் மறந்து முன்னானவைகளை நோக்கி நாம் ஓட கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி ஓடுகின்ற வாழ்விலே உண்மையிலேயே ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய பரிசை தருவார். அது ஆண்டவருடைய வருகையிலே நமக்கு கொடுக்கப்படும் என்ற அந்த சிந்தனையோடு நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கிருபையினாலே நிரப்பி தொடர்ந்து உங்களை காத்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்புக்குரிய இறைமக்களே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இந்த காணொளி காட்சிகளிலே, இந்த ஆராதனைகளிலே இணைந்து ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்தும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வாலிப தம்பி தங்கைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலங்களிலே உண்மையிலேயே நீங்கள் கடவுளை நினைக்கின்றவர்களாக, கடவுளை தேடுகின்றவர்களாக, கடவுளோடு இணைந்திருக்கின்றவர்களாக, ஆண்டவருடைய விருப்பத்தை செய்கின்றவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். அதற்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று நம்முடைய திருச்சபையின் செயலர், பொருளர், நிர்வாக குழு அங்கத்தினர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த காணொளியை ஒளிபரப்புவதிலே எனக்கு உதவியாக இருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர்கள் திரு சாம்சன் கிறிஸ்துதாஸ், திரு பால் டேனியல், பாடல் பாடி மகிமைப்படுத்துகின்ற நம்முடைய பாடகர் குழுவினர், அதனுடைய தலைவர் திரு ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று நம்முடைய ஆலய பணியாளர் திரு அன்பு குணசேகர் அவர்களுக்கும், உஷா மற்றும் பிள்ளைகளுக்கும் நான் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த COVID-19 மிக தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரங்களிலே எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று நீங்கள் பாதுகாப்போடு இருப்பதற்கு ஆண்டவரிடத்திலே அதிகமாக நீங்கள் ஜெபியுங்கள். என்ன, கர்த்தர் நம்மை காக்காவிடில் வேறு யாரும் நம்மை காக்க முடியாது, நம்மையே நாம் கூட காத்துக்கொள்ள முடியாது. நம்மை பாதுகாப்பவர் கடவுளே என்ற அந்த உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்டு அதிகமாக ஜெபித்திருங்கள். அதே போன்று வேதத்தோடு இருங்கள், தனித்திருங்கள். இந்த நாட்கள் மிக மிக சிறப்பானது. ஆகவே மிக தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களை நீங்கள் எப்பொழுதும் எச்சரிப்புள்ளவர்களாக இருந்து இவற்றை எல்லாம் மேற்கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாவலையும் பராமரிப்பையும் தந்து தொடர்ந்து உங்களை கரம் பிடித்து நடத்துவதாக. ஆமென். இந்த வாரத்தில் பிறந்த நாள் காணும் நண்பர்களையும் திருமண நாள் காணும் தம்பதிகளையும் திருச்சபையாக வாழ்த்துகின்றோம். கடவுளின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் அவர்களோடு இருப்பதாக. அவர்கள் பெயர்களை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். பிறந்த நாள் காணும் நண்பர்கள்
28th June திருமதி ஆர் பன்னீர்செல்வி. 29th June செல்வி டி லில்லி புஷ்பம் ஷைனி, டாக்டர் ஆஃப் ரெவரன் எஸ்ஜேடி தர்மராஜ். செல்வி எஸ் மெல்பா செல்வராணி, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் டி ஷெல்டன். 30th June திரு டி சாலமன், திருமதி டெய்சி ராணி ஏஞ்சலின் பில்பா சாம்தாஸ், பேபி ஆர் ஜியா பெனிஸ்னா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஆர் ராகுல்ராஜ். 1st July திருமதி சாரா டேனியல், செல்வி ஜி ஜெல்சி அஜிதா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் என் ஜெயக்குடி. 2nd July செல்வன் ஆர் ராஜ்குமார் ஜோசப், சன் ஆஃப் மிஸ்டர் டி ரவிக்குமார். திருமதி விஜய் சேகர் ராஜா ரூப் சிங், திருமதி பத்மரதி ஸ்டெல்லா மேரி, செல்வி ஜோனா சாரா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் செஹி. 3rd July திரு எம் ஜெரால்ட், செல்வன் எம் சுகீர்தராஜன், சன் ஆஃப் மிஸ்டர் ஜி மங்கள்ராஜன். திருமண நாள் காணும் தம்பதிகள் 29th June திரு எஸ் மார்டின் ஜெய்சிங் அண்ட் திருமதி சோனியா. 30th June திரு பி டேனியல் ராஜ், திருமதி பிரிசில்லா ரோஸ்லின். திரு ஜேஎஸ் ஞானமுத்து, திருமதி ஜி நந்தினி. 4th July திரு ஜெயசுதாஸ் செல்லப்பாண்டியன், திருமதி ஜெயசுபா. இந்த வாரம் பிறந்த நாள் காணும் நண்பர்களையும் திருமண நாள் காணும் தம்பதிகளையும் திருச்சபையாக வாழ்த்துகிறோம். கடவுளின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கின்றோம். நீர் எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து உமது கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நன்மைகளினாலும் எங்களை நிரப்பி வருகின்ற தயவுக்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்படி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி. குறிப்பாக எங்கள் திருச்சபைக்காக, திருச்சபை குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். விசேஷித்த நன்மைகளினாலே உமது பிள்ளைகளை நிறைத்து இந்த காலங்களிலே உம்முடைய பாதுகாவலையும் பராமரிப்பையும் நீர் அதிகமாய் தந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அரணும் கோட்டையும் பலனுமாக இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த வாரத்திலே பிறந்த நாள் காணும் நண்பர்களையும் திருமண நாள் காணும் தம்பதிகளையும் உம்முடைய திருக்கரங்களில் படைக்கிறோம். எல்லோரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உத்த துணையாயிருந்து கன்னிமணியைப் போல நீர் காக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். அதை போன்ற ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் செயலர், பொருளர், நிர்வாக குழு அங்கத்தினர்களுக்காக, ஐக்கிய குழுக்களுக்காக, ஐக்கிய குழுக்களின் பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த ஆராதனைகளை காணொளியிலே ஒளிபரப்புகின்ற எங்கள் அன்பு சகோதரர்கள் திரு சாம்சன் கிறிஸ்துதாஸ் அவர்களுக்காக, அவரது துணைவியாருக்காக, மகளுக்காக, அதை போன்று திரு பால் டேனியல் அவரது துணைவியார் பிள்ளைக்காக, இன்னும் ஆண்டவரே திரு ஜெயச்சந்திரன் அருமையான அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அவர்களுக்கு துணையாயிருந்து உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். அதே போன்று எங்கள் அன்பு சகோதரர் அன்பு குணசேகருக்காக ஜெபிக்கிறோம். உஷாவுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த ஆராதனைகளிலே பாடல்களை பாடுகின்ற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பாடகர் குழுவை, அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த COVID-19
அதிகமாக தீவிரமாக பரவி வருகின்ற இந்த சூழ்நிலையிலே நீரே ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு உம்முடைய பாதுகாவலை தந்து, பராமரிப்பை தந்து, ஆசீர்வாதத்தை தந்து, நன்மைகளினாலே நீர் நிரப்பும்படியாக ஜெபிக்கின்றோம். அதுபோன்று ஆண்டவரே பொது சேவைகளிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், இன்னும் ஆண்டவரே தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர், இன்னும் வியாபாரிகள் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். பொதுத்துறைகளிலே இருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்காகவும், சேவை பணியிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். எல்லோருக்கும் ஆண்டவரே உங்களுடைய பாதுகாவலையும் பராமரிப்பையும் தந்து தொடர்ந்து அவர்களை காத்து வழி நடத்துவீராக. கிருபையுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மீண்டுமாக நாம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனைகள் 333வது பாடல் முதல் சரணத்தையும் 4வது சரணத்தையும் நாம் பாடுவோம். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர்வாயிவரே. உங்களை அல்லவோ உண்மை வேதம் காக்கும் உயர்கிறன பக்தரோதுகிறார். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர்வாயிவரே. ஆயிரத்தொருவர் ஆவிரலோ நீரும் அதை அறிந்து துதி செய்குமே. ஆயிரத்தொருவர் ஆவிரலோ நீரும் அதை அறிந்து துதி செய்குமே. தாயினும் மடங்கு சதம் அன்புடைய சுவாமி இயேசுவுக்கு இதயம் தந்திடுமே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர்வாயிவரே. சுத்த சுவிசேஷம் துரிதமாய் செல்ல தூதர் நீங்களே துயர்ந்திடரே. சுத்த சுவிசேஷம் துரிதமாய் செல்ல தூதர் நீங்களே துயர்ந்திடரே. கர்த்தரின் பாதத்தில் காலை மாலை தங்கி கருணை நீரை வசனம் கற்றிடுவே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர்வாயிவரே. ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான விலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கின்றோம். நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் உங்களுடைய பிரசன்னத்தை தருவதற்காக உமக்கு நன்றி. குறிப்பாக இந்த சிறப்புமிக்க நாளிலே எங்கள் அன்பு வாலிப தம்பி தங்கைகளுக்காக ஜெபிக்கின்றோம். உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உமக்கு பயப்படுகின்ற பயத்திலும், பக்தியிலும், விசுவாசத்திலும், நம்பிக்கையிலும் அவர்கள் எப்பொழுதும் வாழ்ந்து உலக காரியங்களை குறித்தும், தீமைகளை குறித்தும், இந்த உலகத்தின் மூலமாக ஏற்படுகின்ற அநீதிகளை குறித்தும் எப்பொழுதும் எச்சரிக்கையோடு அவர்கள் வாழ்வதற்கு நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீர் பெரியவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்றவர். அப்படி நீர் ஆசீர்வதியும். அதை போன்ற ஆண்டவரே எங்கள் திருச்சபை அல்லாத வாலிப சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். வாலிப காலங்கள் விளையேறப்பெற்றது. இந்த காலங்களை வீணாக கழிக்காதபடிக்கு அவர்கள் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு அதே நேரத்திலே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்திலும், இந்த ஆண்டவரே நன்மை செய்வதிலும், நீதி நியாயத்திலே தங்களை இணைத்து கொள்வதிலும் உமது பிள்ளைகள் வாழ்வதற்கு நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கின்றோம். கிருபையினால் எல்லோரையும் நீர் காத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். அகில உலக மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த கோவிட் காலங்களிலே
பாதிக்கப்படுகின்ற உமது பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே துணையாயிருந்து உம்முடைய பலனை தந்து கிருபைகளை தந்து நன்மைகளை தந்து தொடர்ந்து அவர்களை நீர் ஆசீர்வதியும். விசேஷித்த ஆற்றல் உமது பிள்ளைகளோடு இருப்பதாக. அதை போன்ற ஆண்டவரை குறிப்பாக எங்கள் திருச்சபைக்காக மீண்டுமாக ஜெபிக்கின்றோம். இந்த ஆண்டவரை மூத்த அங்கத்தினர்களை, பெரியவர்களை, வாலிபர்களை, சிறுவர்களை உம்முடைய திருக்கரங்களிலே படைக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதியும். சிறுவர் ஊழியங்களிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டவரை ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்கள், இயக்குநருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதியும். விசேஷித்த கிருபை ஆண்டவரே உமது பிள்ளைகளோடு இருந்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஓய்வு நாள் பள்ளி நிகழ்வுகள் நடத்தப்படுகின்ற பொழுது நீரே ஆண்டவரே இது சிறப்பாக நடைபெறுவதற்கு உம்முடைய அருளையும் ஒத்தாசையும் நீர் கிருபையாய் கட்டளையிட்டாலும் அதை போன்ற ஆண்டவரே திரு சாம்சன் அவர்கள் மூலமாக நடத்தப்பட்டு வருகின்ற வேத வினா விடை போட்டிக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆன்லைன் மூலமாக இது நடத்தப்படுகின்ற பொழுது மிக சிறப்பாக எங்கள் திருச்சபை அன்பர்கள் இதில் கலந்து கொண்டு இந்த ஆண்டவரே திருமறை அறிவிலே வளர்வதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அப்படி நாங்களும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் உமக்குரிய பக்தியிலும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நாங்கள் வளர்ந்து பெருக உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அன்புள்ள கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்கிறார்கள். ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பல்லவ ராட்சியத்தில் செயல்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியம் ஆசீர்வாதம் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் சிறப்பாக நம்முடைய திருச்சபையோடும் திருச்சபை குடும்பங்களோடும் தனிப்பட்ட அன்பர்களோடும் மீண்டும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உங்கள் ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு இருக்கிற இடங்களிலே இருந்து தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கடவுள் உங்களுக்கு பாதுகாவலையும் பராமரிப்பையும் ஆசீர்வாதமான வழிநடத்துவதையும் தந்து காத்துக்கொள்வாராக. ஆமென். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர்வாயிவரே. உங்களை அல்லவோ உண்மை வேதம் காக்கும் உயர்கிறன பக்தர் ஓதுகிறார். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர்வாயிவரே.